श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जभृङ्गं श्रीवासुदेवगुरुवर्यकृपावलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत्सचिह्नम् अघमर्षणमाश्रयामः। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम्। பகவத் ராமானுஜ உடைய ஜெயந்தி விசேஷமாக நடந்துருக்கு. அதுல உபன்யாசங்கள் அங்கங்க பாரத தேசம் முழுக்கவும் நடக்கிறது. அதுல இங்க தேசிக சபாவில் நடைபெறக்கூடிய உபன்யாசத்துல இன்றைய தினம் சுவாமி எம்பெருமானார் அருளி செய்த வேதார்த்த சங்கிரகம் விஷயமாக சுருக்கமாக அடியேனுடைய புத்திக்கு எட்டின வரையில் சில விஷயங்களை அனுபவிப்போம். முதல்ல வரும்பொழுது சுவாமி எம்பெருமானார் அருளி செய்த இந்த கிரந்தத்துக்கான மங்கள ஸ்லோகம் அப்படி. சேஷசிசித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதயே விஷ்ணவே நமஹா. ஸ்லோகத்தினுடைய தாற்பயம், லோகத்திலுள்ள பொருள்களை சித்து அச்சித்துன்னு இரண்டு வகையாக பிரிக்கலாம். இந்த பிரிவுல அடங்காத எந்த பொருளும் லோகத்துல இல்லை. இவை அனைத்துக்கும் சேஷியாகவும் ஆதிசேஷன்ல சயனித்திருப்பவனாகவும் எந்த விதமான குற்றம் இல்லாதவனாகவும் அளவிடற்கரியனாகவும் ஆனந்தம் முதலான கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாகவும் விஷ்ணு என்ற பெயரால் வழங்கப்படுபவனான பரம்பொருளை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு. அடுத்தது ஒரு ஸ்லோகம். பரம் பிரம்மைவாஜ்யம் பிரமபரிகதம் சம்சரதி தத் பரோபாத்யாலீடம் விவசமசுபஸ்யாத்பதமிதி ஸ்ருதின்யாயாபேதம் ஜகதி விததம் மோகனமிதம் தமோ ஏனாபாஸ்தம் சகி விஜயதே யாமுனமுனிஹி. இது தன்னுடைய பிராச்சாரியனான ஆளவந்தார பத்தின ஸ்லோகம். இதுல கருத்த சுருக்கமாக சொல்றேன். இது குருவினுடைய உபாசன ரூபமான மங்கள ஸ்லோகம், குருவந்தனம் அப்படின்ற கிரமத்துல. இதனால் ஆளவந்தார நமஸ்காரம் பண்ணுகிறார். பல பிற மதங்களை கண்டித்திருப்பினும் முக்கியமாக சங்கர மதம், பாஸ்கர மதம், யாதவ பிரகாச மத கோட்பாடுகளை இந்த கிரந்தத்தில் சுருங்க கூறி இவைகளை கண்டித்த ஆளவந்தாரை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ஸ்லோகார்த்தம். இப்போ இந்த வேதார்த்த சங்கிரகம் அப்படின்ற கிரந்தத்திலிருந்து நாம் அனுபவிக்க இருப்பது ஒரு சில விஷயங்களை. அதுல முதல்ல என்னன்னா, பகவத் ராமானுஜருடைய சரித்திரத்தை பார்த்தோம்னால் உச்சித காலத்துல உபநயனம் பண்ணின பிறகு உபனிஷத் மற்றும் சில விஷயங்களை சாமானிய சாஸ்திரங்களை அதிகரிக்கிறதுக்காக திருப்புக்குழியில எழுந்தருளி இருந்த யாதவ பிரகாஷர் அப்படின்ற ஒருத்தர்கிட்டக சுவாமி எழுந்தருளினர். அங்க அவர்கிட்டக வாசிண்டு இருக்கும் பொழுது பிரசித்தமான ஒரு ஸ்ருதி வாக்கியம் கப்யாச ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவா. சாந்தோக்கிய உபனிஷத்துல வரக்கூடிய விஷயம். அதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது வித்தியாசமான ஒரு அர்த்தத்தை அவர் சொல்ல, பாஷ்யக்காரர் அது சரியான வகையில இல்லையே, பகவானுக்கு இருக்கக்கூடிய அசாதாரணமான பெருமைய குறைத்து சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்றதுனால வருத்தம் மேலிட்டு
கண்ணிலிருந்து ஜலம் பெருக அதை கண்டு யாதவ பிரகாசர் இந்த ராமானுஜர் தீவிர வைஷ்ணவ பக்தராக இருக்கார் அப்படிங்கிறதுனால இவருக்கு ஒரு கெடுதலை உண்டு பண்ண வேண்டும் அப்படின்னு நினைச்சார். கதாபாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதனால இதையே ஒரு வியாஜமாக வச்சுண்டு சுவாமி ராமானுஜர் வேதத்துல இருக்கக்கூடிய உபனிஷத் பாகத்துக்கு எல்லாவற்றுக்கும் வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்கெங்கு கருத்து மாற்று கருத்தாக சொல்லப்படுறதோ அந்த இடங்களுக்கு சரியான வகையில பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பரமாத்மா அப்படிங்கிறத சொல்லி நிரூபிக்க வேண்டியது தலையாய கடமை அப்படின்ற எண்ணத்துல இந்த கிரந்தத்துல கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய வேத வாக்கியங்களை எடுத்து அதனுடைய உண்மையான தாத்பரியத்தை விளக்கி சொல்றார். அதுல இந்த விஷயத்தை முதல்ல அனுபவிப்போம். தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி அப்படின்னு சாந்தோக்கியத்துல வரக்கூடிய வாக்கியம். இதனுடைய கருத்து என்னன்னா, தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனாக எம்பெருமான் கூறப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது. இது எந்த பிரகரணத்துல வருது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வரக்கூடிய வேத வாக்கியங்களை எடுத்து காண்பிக்கிறார். யேஷோ அந்தராதித்யே இரண்மய புருஷகா திருஷ்யதே இரண்யஸ்மஸ்ருகோ இரண்யகேஷா ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணஹா அப்படின்னு ஆரம்பிச்சு தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி தஸ்ய உதிதி நாம சயேஷ சர்வேப்யः பாப்மப்யோ உதிதः உதேதிஹ வை சர்வேப்யः பாப்மப்யோ ய ஏவம் வேத தஸ்ய ரிச்ச சாமச்ச கேஷ்ணௌ இத்யதி தெய்வதம் அதாத்யாத்மம் அப்படின்னு வாக்கியம். இந்த வாக்கியத்தினுடைய பொருளை பார்ப்போம். சூரிய மண்டலத்தின் உள்ள தங்கம் போன்ற அழகான புருஷன் காணப்படுகிறான். தங்கமயமான மீசை உள்ளவன், தங்கம் போன்ற கேசம் உள்ளவன், நகத்தின் நுனி வரையில் மொத்தமும் அவனுக்கு தங்கமே. அவனுக்கு சூரியனை கண்டவுடன் மலரும் தாமரை போன்ற கண்கள். அவனுக்கு உத்து என்று பெயர். அவன் எல்லா பாபங்களிலிருந்தும் வெளியே வந்தவன். யார் இவ்வாறு அவனை உபாசனம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லா பாபங்களிலிருந்தும் வெளியே வருகின்றனர். அவனுக்கு ரிக்வேதமும் சாமவேதமும் பாட்டுக்களாகும் என்று தெய்வத்தின் உபாசனம் என்று கருத்து. இந்த வாக்கியத்தை வச்சுண்டு ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல வரும்பொழுது கஃப் புண்டரீக நயனஹா அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் வேதார்த்த சங்கிரகத்துல இந்த வாக்கியத்தை எடுத்து இதுக்கு 3 விதமான அர்த்தங்களை சாதிக்கிறார். என்னன்னா, கம்பீராம்ப சம்பூத சுமுருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகதள அமலாய தேட்சணஹா என்று அவரது வாக்கியம். இதற்கு பொருள் என்னன்னா, ஆழ்ந்த நீர் நிலையில் தோன்றியதும் பருத்த தண்டுடன் கூடியதும் சூரிய கிரணத்தால் மலர்விக்கப்பட்டதுமான தாமரையின் இதழ் போன்ற விஷாலமான கண்களை உடையவன். அப்படி இதுக்கு விற்பத்தி அப்படின்னு சொல்வா. அந்த இருக்கிற பதங்களுக்கு பலவிதமான அர்த்தங்களை சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது இந்த இடத்துல சுவாமி
அத விளக்கமாக பண்ணி காண்பிக்கிறார். அது என்ன அப்படின்னால், கே அப்படிங்கிறதுனால ஜலத்தில் அபியாஸ்தே இருப்பது அப்படின்னு பொருள். ஜலத்தில் இருந்து வெளியில் கொண்டு வந்த தாமரையை காட்டிலும் ஜலத்தில் உள்ள தாமரையின் சோபை அதிகம். ஆகையினால் உபனிஷத் இப்படி வர்ணிக்கிறது. அப்படி கம் அப்படின்னால் ஜலத்தை, பிபத்தின்னா குடிக்கிறது அப்படிங்கிறதுனால கபிஹி அப்படின்னு அர்த்தம். அதாவது தாமரை தண்டு அந்த பதத்துக்கு அர்த்தம். கபௌ அந்த தாமரை தண்டில் ஆஸ்தே இதி உள்ளதுனால கப்பியாசம் அப்படின்னு. தண்டை விரித்து பிரிந்த தாமரையை காட்டிலும் தண்டுடன் உள்ள தாமரையின் அழகு அதிகம். ஆகவே இப்படி வர்ணனை. இன்னொரு கம் ஜலத்தை பிபதி இழுக்கிறான் என்பதனாலே கபின்னு பேர். கபி சப்தத்தினால இங்க சூரியன் சொல்லப்படுறான். கபினா சூரியனால் ஆஸ்யதே இதி மலரச் செய்யப்படுவதால் கப்பியாசம் என்பது புண்டரீகம் என்பதற்கு அடைமொழி. ஆக இந்த ஸ்ருதிக்கு ததா தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி தாமரையை போன்ற கண்கள். அதற்கு இந்த கப்பியாசம் அப்படின்ற பதத்துக்கு 3 விதமாக வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கிறார் நம் சுவாமி ராமானுஜர். இந்த விஷயத்தை திருப்யாமேவகி புண்டரீக நயனம் வேதோ விதாமாசதே அப்படின்னு ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல பட்டர் பராசர பட்டர் அழகிய மணவாளனை வர்ணிக்கிறார். அதாவது அமலநாதி பிரான்ல ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறாரோ, கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள், இதெல்லாம் இந்த ஸ்ருதிய அனுசரித்து வந்த வியாக்கியானங்கள். புண்டரீகாட்சம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு வேறொரு இடத்துல வேதமானது இந்த தாமரையை போன்ற கண்களை உடையவன் பகவான் அப்படின்றத சொல்லிருக்கு. இன்னொன்னு புண்டரீகம் பரம்தாம நித்தியம் அக்ஷரம் அவ்யயம் தத் பவான் புண்டரீகாட்சா அப்படின்னு மகாபாரதத்துல வரக்கூடிய ஸ்லோகம். நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டத்திற்கும் புண்டரீகம் என்று பெயர். அங்குள்ளோருக்கு கண்ணை ஒத்தவர் என்பதனால் புண்டரீகாட்சன் என்று பெயர் என்பதாக பராசர பட்டர் இந்த மகாபாரத ஸ்லோகத்தை எடுத்து சகஸ்ரநாம பாஷ்யத்துல தன்னுடைய வியாக்கியானமான பகவத்குண தர்ப்பணத்துல அருளி செய்திருக்கார். ஆழ்வாரும் திருமாலை அப்படின்ற பிரபந்தத்துல வரும்பொழுது பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் யான் வேண்டேன் அரங்கமானகருளானே அப்படின்னு அனுபவிக்கிறார் பகவான். அடுத்து வேதத்துல வரக்கூடிய சில பதங்கள் பொதுவான அர்த்தத்தை சொல்றது. அப்படி சொல்லக்கூடிய பதங்களும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனையே சொல்லக்கூடியது அப்படின்ற விஷயத்தை பத்தி ஒரு வாக்கியம் சாய்க்கிறார். அந்த வாக்கியம் சத்து பிரம்ம ஆத்மாதி பரமகாரணவாச்சிபிகி சப்தைஹி நாராயண ஏவ அபிதீயத இதி நிச்சீயத்தே அப்படின்னு பகவத் ராமானுஜருடைய வாக்கியம். இது வேதத்துல சதேவ சோம்யேதமக்ராசீத்
பிரம்மவா இதமக்ர ஆசீத் ஆத்மாவா இதமேவ ஏவாக்ர ஆசீத் முதலான வாக்கியங்கள் பல பல உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன. ஜாதி குணம் முதலானவைகளை கூறும் சொற்களை தவிர மற்றைய சொற்கள் யாவும் நேராக எம்பெருமானேயே சொல்லும் திறனுடையது என்று பகவத் ராமானுஜர் சாதித்திருக்கிறார். இந்த வாக்கியங்கள் வரும்பொழுது சதேவ சௌமிய இதமக்ராசீத் சத் சப்தத்தினால சொல்லப்பட்ட ஒருவன் தான் இருந்தான். பிரம்மவா இதமக்ராசீத் முதல்ல பிரம்மன்ற சப்தத்தினால சொல்லப்பட்டவன் தான் இருந்தான். ஆத்மாவா இதமேக ஏவாக்ராசீத் ஆத்மான்ற சப்தத்தினால சொல்லப்பட்ட ஒருவன் தான் முதல்ல இருந்தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது பிரம்மத்துக்கு காரணம் ஆத்மாவாகவும் இல்ல சத்துன்ற சப்தத்தினால சொல்லப்படுற வஸ்து இதுதான் சொல்லுகிறது இந்த வேத பகுதி அப்படின்னு தோன்றும். சத் சப்த வாச்சியன் நாராயணனே அப்படிங்கிறத ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மா ந ஈசானஹா ந இமே தியாவா பிருத்திவி அப்படின்னு மகோபனிஷத் சொல்லுகிறது. இந்த வாக்கியத்தை கொண்டு இங்கு சொல்லப்படுறது நாராயணன் ஒருவனையே அப்படின்னு முடிவு செய்துள்ளனர். இதை ஆழ்வாரும் திருக்குறுகூர் பாசுரத்தில் வரும்பொழுது ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்று நான்முகன் தன்னொடு தேவர் உலகோடு உயர் படைத்தான் குன்றம்போல் மணிமாடம் நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே அப்படின்னு எந்த வஸ்துக்களும் இல்லாமல் இருக்கும் பொழுது நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தவன் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு உபனிஷத் சொன்ன வாக்கியத்தை வேதம் தமிழ் செய்த மாறன் மொழிபெயர்த்து சாதித்திருப்பது ஆச்சரியமான விஷயம். பிரம்மசூத்திரத்தில் வரும்பொழுதும் ஒரு அதிகரணத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னால் வைஸ்வானராதிகரணத்தில் சாட்சாதபி அவிரோதம் ஜெய்மினிகி அப்படின்ற சூத்திரத்தினுடைய பாஷ்யத்துல அக்னி அப்படின்ற சொல் அக்ர நயனம் முன் அழைத்து செல்லுதல் அப்படின்ற அர்த்தத்தை வச்சுண்டு பார்க்கிறப்ப பகவானேயே சொல்லும் சாமர்த்தியம் உள்ளது. முடிவே இல்லாத உயர்ந்த எல்லையை பெற்றதான பரமாத்மாவுக்கு மட்டுமே உள்ள தன்மையை கூறுவதால் அந்த சொல் பரமாத்மாவை சொல்லும் சக்தி படைத்தது அப்படின்னு அங்கு வியாக்கியானம் பண்ணி அருள்கிறார். சாஸ்திர கிரந்தமான ஸ்ரீ சுவாமி தேசிகன் அருளி செய்தது தத்துவமுக்தா கலாபம் அப்படின்னு ஒரு கிரந்தம். அதில் நாயகசரம் அந்த பகுதியில வரும்பொழுது வேறு பொருளோ என்று சந்தேகப்பட வைக்கும் சப்தங்களான சத்து பிரம்மம் முதலான சொற்கள் ஒரே பிரகரணத்தில் சொல்லப்படுவதால் மறுக்க முடியாதவனும் பொதுவானதாக ஆகாத நாராயணா என்னும் பதத்தால் சொல்பவனான பகவானிடத்திலேயே நிச்சயத்தை அடைகின்றன. அந்தர்யாமியாய் இருப்பவனும் நாராயணன் என்றே சொல்லப்பட்டான். லோகத்திற்கு காரணமானவனே அந்தர்யாமி என்றும் இதனால் ஒரே கருத்தாகின்றது என்று அருளி செய்கிறார். சுவாமி கூறத்தாழ்வான் தன்னுடைய ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் அப்படின்ற ஸ்தோத்திரத்துல வரும்பொழுது இவ்விஷயத்தை
ஒரு ஸ்லோகம் மூலம் நமக்கு தெரிவிக்கிறார். என் மூல காரணம் அபுத்யத சிருஷ்டி வாக்கியைஹி பிரம்மேதி வா சதிதி வா ஆத்மகிரா அதவா தத் நாராயணஸ்விதி மகோபனிஷத் பிரவீதி சௌபாலிகி பிரபிருதயோபி அனுஜக்முரேனம் அப்படின்னு. இதன் கருத்து உலகின் படைப்பை பற்றிய வேத வாக்கியங்களால் சத்து என்றாவது பிரம்மம் என்றாவது அல்லது ஆத்மா என்ற சொல்லாலாவது எந்த ஒரு பரம்பொருள் ஆதி காரணமாக அறியப்பட்டதோ அதுவோ நாராயணனே என்று மகோபனிஷத் என்ற உபனிஷத் சொல்கிறது. இந்த மகோபனிஷத்தை பின்பற்றி சுபாலோபனிஷத் முதலான பலவும் அதே கிரமத்தில் சொல்கின்றன என்றாம். இந்த கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் ஸ்ரீ வரதராஜனை பற்றியதான வரதராஜ பஞ்சாசத் எனும் ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகம், 15வது ஸ்லோகம். சாமான்ய புத்தி ஜனகாஸ்ய சதாதி சப்தாஹ தத்வாந்தர பிரமகிருதஸ்ய சிவாதிவாசஹ நாராயணே த்வயி கரீஷ வகந்த்யனன்யம் அன்வர்த்த விருத்தி பரிகல்பிதம் ஐககண்ட்யம் என்கிறார். வேதத்துல சத்து பிரம்மம் ஆத்மா முதலான பதங்கள் எம்பெருமான் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனையே சொல்ல வந்தன. இத்தகைய சொற்கள் எம்பெருமான் சாமான்யன், மற்றைய வஸ்துக்கள் மற்றும் தேவர்கள் இவர்களை ஒத்த சமமான தத்துவம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றன. அவைகள் தவிர சிவன் முதலான பெயர்கள் விஷ்ணுவை தவிர அவனை விட உயர்ந்த பரதத்துவம் வேறு ஒன்று கிடையாது, வேறு ஒன்று இருப்பது போன்ற பிரமத்தை, மனதில் குழப்பத்தை, அதாவது சஞ்சல புத்தியை உண்டாக்குகின்றன. இந்த சொற்களின் உண்மை நிலையை ஆராய்ந்து பார்த்தால் நாராயணன் என்கிற திருநாமத்தை உடைய ஹஸ்திகிரிநாதனே உம்மிடத்தில் மட்டுமே பொருந்தக்கூடிய விஷயங்கள் பல உள்ளன. அவைகள் மற்றையோருக்கு பொருந்தவே பொருந்தாது. ஒரு பதத்திற்கு இன்ன பொருள் என்று சொல்லும் சக்தியானது உம்மிடத்திலேயே பொருந்துகிறது. இதையே தான் வேத உபனிஷத்துக்கள் ஒரே குரலில் எடுத்து உரைக்கின்றன என்றாம். இங்கு ஷரீரவாச்சியான ஒரு சொல் அதனுள் உரையும் கண்ணுக்கு புலனாகாத ஆத்மாவையும் சேர்த்தே கூறும் திறன் படைத்தது. இதையே சரீரவாச்சினாம் சப்தானாம் சரீர பரியந்தத்துவம் என்று சாஸ்திரஜர்கள் கூறுவார்கள். இந்த நியாயத்தால் இத்துடன் நிற்காமல் அந்த ஜீவனுடன் உள் உறையும் பரமாத்மாவையும் கூறும். இப்படி ஜீவனை அனுப்பிரவேச விதரண நியமன பிரவர்த்தனாதிகளை செய்வதால் ஜீவவாச்சகமானவை யாவும் பரமாத்மாவையும் கூறும் வல்லமை படைத்தன. இத்தகைய சொற்களுக்கு நிகண்டுக்களில் கோஷங்களில் காட்டிய சொல் சாமான்யமானது. வேதாந்த ரீதியான பொருள் பரமாத்மா ஒன்றே. இதை சாஸ்திரம் அறிந்தோர் அபர்யவசான விருத்தி என்பர். அதாவது இதனுடைய தத்துவம் உண்மையான பொருள் எங்கு சென்று முடிவடைகிறது என்றால் பரம்பொருளான பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனிடம்தான் என்று. இதையும் சாமானிய புத்தி ஜனகாஷ்ச என்கிற ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் காட்டி அருளினார் என்று ஸ்ரீ பரமஹம்சேத்யாதி
ஸ்ரீமத் அபினவ ரங்கநாத பிரம்மதந்திர பரகால மகாதேசிகன் என்ற மகான் அருளிய கூடார்த்த சங்கிரகம் எனும் வியாக்கியானத்தை அனுசரித்து எழுதிய விரிவுரையில் அடியேன் திருத்தகப்பனார் சாதித்திருக்கிறார். அடுத்ததாக இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்ப்போம். அதாவது விஷ்ணு பாரம்யத்தை நமது மதம் வைதீகமான மதம், வேதத்தை அப்படியே ஒப்புக்கொண்டு அதனுடைய கருத்தை மாறாமல் சொல்லக்கூடிய மதம். அதை வைத்து சில வாக்கியங்களை விசாரிக்கிறார் ஓரிடத்தில். சில ஸ்ருதி வாக்கியங்கள் பகவான் விஷ்ணுவுக்கு பிறப்பை சொல்லுகின்றவ போல தெரிகின்றன. அத்தகைய வாக்கியத்தின் கருத்தை சுவாமி ராமானுஜர் விளக்கும் அழகை பார்ப்போம். அதர்வ சிகாவில் வரும் ஒரு வாக்கியம், பிரம்ம விஷ்ணு ருத்ர இந்திராக தே சர்வே சம்பிரசூயந்தே என்று அந்த உபனிஷத்தில் ஒரு வாக்கியம் வருகின்றது. கஸ்ய தேயா, அதாவது யார் தியானிக்கத்தக்கவர் என்று கேள்வி. இதற்கு பதில் கூறும் முகமாக வரும்பொழுது காரணம் து தேயா, அதாவது உலகுக்கு காரணமான வஸ்து எதுவோ அதுவே தியானிக்கப்பட வேண்டியது அப்படின்று பொருள். இதற்கு பதில் இந்த சந்தர்ப்பத்தில் மேற்சொன்ன வாக்கியம் வருகின்றது. விஷ்ணுவும் படைக்கப்படும் பொருள்களுள் ஒன்று என்று சொல்லியிருப்பதால் விஷ்ணுவுக்கு காரணத்துவமும் பரத்வமும் எவ்வாறு சொல்ல முடியும் என்று ஆட்சேபம். இதற்கு விளக்கமாகவே சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் அருளிய ஸ்ரீசூக்தி. பிரம்மா விஷ்ணு ருத்ர இந்திராக தே சர்வே சம்பிரசூயந்தே, எல்லோரும் படைக்கப்பட்ட பொருள் அப்படின்ற அர்த்தம் இந்த வாக்கியத்திலிருந்து பார்க்கும் பொழுது மேலெழுந்த வாரியாக தெரிகிறது. இதற்கு சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் பதில் கூறும் பொழுது யதா லீலையா தேவ சங்கியா பூரணம் குர்வதः உபேந்திரத்வம் பரஸ்யைவ யதாச்ச சூரிய வம்சோத்பவ ராஜசங்கியா பூரணம் குர்வதः பரஸ்யைவ பிரம்மணோ தாசரதி ரூபேண ஸ்வேச்சாவதாரः யதாச்ச சோமவம்ச சங்கியா பூரணம் குர்வதோ பகவதः பூபாராவதரணாய ஸ்வேச்சையா வசுதேவ கிருஹே அவதாரஹா என்று. இதற்கு பொருள், பகவான் தனது விளையாட்டால் இந்திரனின் தம்பியாக உபேந்திரன் என்ற பெயரில் தேவர்களில் ஒருவராக அவதரித்தார். காஷ்யபர் அதிதிக்கு மகனாக எம்பெருமான் உபேந்திரன் என்ற கிரமத்தில் அவதாரம். இழந்த ராஜ்யத்தை தனக்கு மீட்டு தரும்படி தேவேந்திரன் கேட்க, அதற்காக அங்கு அதிதி காஷ்யபர் தம்பதிகளுக்கு மகனாக பகவான் அவதாரம். அதுவே உபேந்திரனாக அவதாரம். இது ஒன்று. அடுத்தது, சூரிய வம்ச அரசர்களின் எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதன் பொருட்டு அவ்வம்சத்தில் தமது விருப்பத்தால் தசரதன் மைந்தனாக அவதரித்தான். அதாவது தேவதைகள் ராவணனுடைய தொல்லை பொறுக்க முடியாமல் பகவான் விஷ்ணுவிடம் சென்று கேட்க, அதற்கு தான் அவதாரம் பண்ண தகுந்த சமயம் இன்னும் வரவில்லை என்று பதில் கூறுகிறார். திரும்பவும் சில நாட்கள் கழித்து எம்பெருமானிடம் முறையிடச் சென்ற பொழுது பகவான் பிதரம் ரோச்சயாமாச என்று வால்மீகி பகவான் அருளி செய்கிறார்.
அதாவது தான் மகனாக பிறக்க வேண்டும் என்றால் யாருக்கு மகனாக பிறப்பது என்று யோசிக்கிறார். அப்பொழுது தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணிக்கொண்டு இருப்பதாக தெரிய அவருக்கு மகனாக பிறப்பது சரியாக இருக்கும் என்று எண்ணி தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க தன்னுடைய சுவாவங்களை எதையும் குறைத்து கொள்ளாமல் தசரதருக்கு மகனாக சூரிய வம்சத்தில் ராமபிரானாக பகவான் அவதாரம் பண்ணினார். ஆழ்வார்கள் அனுபவிக்கும் பொழுது மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயறு வாய்த்தவன் என்றும் வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றினான் என்று அனுபவிக்கிறார். தினகர குல கமல திவாகரா என்று சுவாமி தேசிகன் ராமாவதாரத்தை தசரதர் மைந்தன் என்பதை இவ்வாறு கூறுகிறார் ரகுவீர கத்தியத்தில். திவிஷதிபதிரண சகச்சரண தசுர தசரத சரமருண விமோச்சனா. அதாவது ஒருவன் பிறக்கும் பொழுதே 3 கடன்களுடன் பிறக்கிறான். தேவர்கள் கடன், ரிஷி கடன், பித்ருக்கள் கடன் என்பதாக. தேவர்கள் கடன் இவன் யாக யஜ்ஞங்கள் பண்ணுவதால் அது பூர்த்தியாகின்றது. அதே மாதிரி பித்ருக்கள் கடன் இவனுக்கு புத்திரன் பிறக்கும் பொழுது அது நிவர்த்தி செய்யப்படுகிறது. அப்படி அந்த தசரதருடைய சரம ரிண விமோச்சனா கடைசியாக இருக்கக்கூடிய கடனான பித்ருக்கடன் அது தீரும்படி எம்பெருமான் ராகவனாக அங்கு அவதாரம். அப்படி கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகாரா என்றும் கத்தியத்தில். அதாவது கோசலை மைந்தனாக பகவான் அவதாரம் பண்ணும் பொழுது தான் தான் சர்வ காரணன் என்பதை மறைத்து கொண்டு கஞ்சுகித மறைத்து கொண்டு அவன் அவதாரம் செய்தான் என்று சுவாமி தேசிகனுடைய அனுபவம். அடுத்ததாக சந்திரவம்ச அரசர்களின் எண்ணிக்கையை மேன்மை பெறச் செய்வதற்காக கிருஷ்ணன் என்ற பெயரில் வசுதேவருடைய திருமாளிகையில் அவதரித்தவன் அப்படி. அதாவது ஆழ்வார் அனுபவிக்கும் பொழுது இந்த அவதாரத்தில் பகவான் பண்ணின அசாதாரணமான செயல்கள், மற்றைய யாவரும் அத்தகைய செயல்களை பண்ணுவதற்கு சாமர்த்தியம் இல்லாதவர்கள். அதை வைத்து ஒரு பாசுரத்தில் பழித்திட்ட இன்பப் பயன் பற்றறுத்து பணிந்தேத்த வல்லார் துயராயவெல்லாம் ஒழித்திட்டு அவரை தனக்காக்க வல்ல பெருமான் திருமால் இன்று ஆட்சியரால் அளவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தானே அப்படின்னு ஆழ்வார்களில் கடைசியாக இருந்த கூடிய கலியனுடைய திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம். அப்பேற்பட்ட சாமர்த்தியம் உள்ளவன்தான் இங்கு வெண்ணைய திருடி யசோதையனால கட்டுண்டு இருந்தவன், கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அதாவது பகவானை யாரும் கட்டுவது என்பது முடியாத காரியம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பகவானை யசோதை கட்டினாள். அப்படி என்றால் அவள் கட்டும்படி தான் அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தவன் பகவான் என்று. இப்படி பகவான் செய்த அநேக அவதாரங்களுள் விஷ்ணு என்ற அவதாரமும் ஒன்றாம். இதைத்தான் மேற்சொன்ன அந்த ஸ்ருதி வாக்கியம் பிரம்ம விஷ்ணு ருத்ர இந்திராக தே சர்வே சம்பிரசூயந்தே என்ற வாக்கியத்தில் வரக்கூடிய விஷ்ணுவும் ஒரு அவதாரம் அப்படின்னு. ஆகவே காரணத்துவத்துக்கும் பரத்வத்துக்கும் எந்தவித குறையும் உண்டாகாது. உலகிற்கு நாராயணனே பரம காரணமாக பேசப்பட்டுள்ளான் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வாக்கியமும் நமக்கு
உணர்த்துகிறது. அப்படி இப்படியாக சுவாமி ராமானுஜருடைய வாக்கியத்தை கருத்தில் கொண்டு மனதில் கொண்டு ஆழ்வான் பஞ்சஸ்தபங்களில் ஒன்றான அதிமானுஷஸ்தபம் என்கிற ஸ்தபத்தில் ஒரு ஸ்லோகம் அருளி செய்கிறார். அதாவது பகவான் அவதார காலத்தில் ராமனாக, கிருஷ்ணனாக, நிருசிம்மனாக, அதே மாதிரி வாமனனாக அவதாரம் பண்ணும் பொழுது செய்த அதிமானுஷமான செயல்களை பட்டியலிட்டு வழங்குகிறார். மனிதன் இவ்வித செயல்களை செய்ய சாமர்த்தியம் பெறாதவன். அப்படிப்பட்ட செயல்களை செய்தவன் சாட்சாத் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனாகத்தான் இருக்க முடியும் என்று அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். பிரம்மேந்திர மத்திய கணனார்க்க பங்கௌ இந்திரானுஜத்வம் அதிதேகே தனயத்வ யோகாத் இக்ஷ்வாகு வம்ச யது வம்ச ஜனிஷ்சகந்த ஸ்லாக்யான்யமூனி அனுபமஸ்ய பரஸ்ய தாம்னஹ. அதாவது பாஷ்யக்காரருடைய கருத்துக்கு இணங்க அதே விஷயங்களை அங்கு வேதார்த்த சங்கிரகத்தில் வாக்கியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை இங்கு ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் ஸ்ரீ கூரத்தாழ்வார். பிரம்மாவுக்கும் ஈசன் என்று சொல்லப்படும் சிவனுக்கும் நடுவில் விஷ்ணுவாக எந்த பகவான் அவதாரம் செய்தாரோ அதே பகவானே இங்கு இந்த இந்திரனுக்கு தம்பியாகவும், அதே கிரமத்தில் இக்ஷ்வாகு வம்சம் அந்த சூரிய வம்சத்தில் தசரத மைந்தனாகவும், அதே கிரமத்தில் யது வம்சத்தில் கண்ணனாகவும் அவதரித்தவன் என்று. அதாவது ஒப்புயர்வற்ற பெருஞ்சோதிசான எம்பெருமானுக்கு பிரம்மா சிவன் இவர்களின் நடுவில் ஒருவராக எண்ணுவதும் அதிதியின் பிள்ளை இந்திரானுஜத்வம் அதிதேகே தனயத்வ யோகாத் அப்படின்னு அதிதியினுடைய பிள்ளை என்ற நிலை கூடினபடியால் 12 ஆதித்யர்கள், துவாதச ஆதித்யால் 12 சூரியர்களில் ஒருவனாக எண்ணுவதும் அதுவும் ஒன்று. அதே அதிதியின் மைந்தனாக தேவேந்திரனின் தம்பியாக உபேந்திரன் என்ற நிலையும், இக்ஷ்வாகு என்ற சூரிய வம்சத்தின் பரம்பரையில் அதிலும் அதே கிரமத்தில் யது வம்சம் அதாவது சந்திர வம்ச தொடர்ல பிறவி எடுத்தது கண்ணனாக. இத்தகைய அவதாரங்களும் பரஞ்சோதியாயும் ஒப்புயர்வு இல்லாதவனான எம்பெருமானே உமக்கு உயர்வானவையாகவே இருக்கின்றன என்று இவ்விஷயத்தை கண்டு வியந்து கூறுகிறார் இந்த ஸ்லோகத்தில். இதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது பிரம்மா பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அந்த ஸ்லோகமானது ததஹ த்வமபி துர்தர்ஷஹ தஸ்மாத் பவாத் சனாதனாத் ரக்ஷார்த்தம் சர்வபூதானாம் விஷ்ணுத்வம் உபஜக்மிவான் அப்படி. அதாவது இவன் இல்லாமல் இந்த செயல் பண்ண முடியாது, ஆக எல்லா லோகத்தாரையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காகவே விஷ்ணுவாக பகவான் பிரம்மா சிவன் இவர்களுக்கு நடுவில் அவதாரம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் பிரம்மா ராவண சம்ஹாரம் ஆன பிறகு ராமனை ஸ்தோத்திரம் பண்ணும்போது கூறுவதாக வால்மீகி பகவான் அருளி செய்திருக்கிறார். பகவானது அவதாரமானது ஜகதாம் உபகாராய நசா கர்ம நிமித்தஜா என்று புராணங்கள் கூறியபடி லோகத்துக்கு உபகாரம் பண்ணுவதற்காக மட்டுமே தவிர கர்மாவை தொலைப்பதற்காக இல்லை.
சாதாரண மக்கள் பிறவி எடுக்கும் பொழுது இவர்கள் முன்பின் செய்த கர்மாக்களை தொலைப்பதற்காக பிறவி எடுக்கிறார்கள். சுவாமி தேசிகன் அபீதிஸ்தவம் எனும் ஸ்தோத்திரத்தில் அனுபவிக்கும் பொழுது லகிஷ்ட சுக சங்கதைகி ஸ்வகிருத கர்ம நிர்வர்த்திதைகி, தன்னால் பண்ணப்பட்ட கர்மா தொலைப்பதற்காக பிறவி எடுக்கிறான். அதற்கு அனுகுணமாக இவனுக்கு களத்ர சுத சோதர அனுச்சர பந்து சம்பந்திபிகி இவர்கள் அமைகிறார்கள். மனைவி, மக்கள், சகோதரால், தன் கூடவே இருக்கிறவாள், அனுஷரால், பந்துக்கள், அதுக்கு பிறகு சம்பந்திகள். அதே கிரமத்தில் தன பிரபிருதி கைரபி, பணமும் இவனுக்கு முன்பின் செய்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி. ஆக பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர மற்றைய எல்லோரும் கர்மாவுக்கு உட்பட்டவர்கள். நிஜ கர்ம சக்தி நியதா அச்சுத பிரம்மாதி ஸ்தாவராந்த விசேஷாக என்று தெய்வநாயகனை பற்றின பிராகிருத ஸ்லோகமான அச்சுத ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். நிஜ கர்ம சக்தி நியதா, அதாவது பிரம்மா முதல் கொண்டு புல் பூண்டு வரையில் அவள் பண்ணின கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பிறப்பானது ஏற்படுகிறது என்று பொருள். இதே விஷயத்தை ஸ்ரீ ஆழ்வான் திருமாலிருஞ்சோலை அழகர் விஷயமான சுந்தரபாகுஸ்தவம் எனும் ஸ்தோத்திரத்தில் கூறும் பொழுது ஸ்ரீமன்மகாவனகிரீச விதீஷயோஸ்தே மத்யே து விஷ்ணுரிதி யப் பிரதமாவதாரஹ தேனைவ சேத்தவ மகிம்னி ஜனாக்கிலாந்தாஹ த்வன்மத்ஸ்ய பாவமவகம்ய கதம் பவேயுகு என்று அருளி செய்கிறார். நல்லறன் நாரணன் நான்முகனுக்கு என்றபடி ஜகத் சிருஷ்டியாதி வியாபாரங்கள் நடைபெற உலக வியவஸ்தைக்காக மும்மூர்த்திகளின் இடையே விஷ்ணு என்ற தேவனாக பிறவி கொண்டார் அழகர். இதை வைத்தே இவரையும் மற்றைய இமையோர்வாழ் தனிமுட்டை கோட்டையில் உள்ள மூட தேவர்களில் ஒருவனே போலும் என்று லோகத்தார் எண்ணத் தொடங்கினர். இப்படி முதலில் தேவனாக தோன்றிய போதே தேவரீருக்கு இத்தகைய கதி என்றால் மத்ஸ்யாவதாரம் கை கொண்ட போது உன்னை அறிந்தவர் யார்? இந்த மத்ஸ்யம் பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்தவர் அப்படின்னு யார் தெரிந்து கொள்ள முடியும்? இதுவும் கடலில் உள்ள மற்றைய மீன்களை போன்ற ஒன்றே அப்படின்னு தானே நினைச்சுப்பா என்று விஸ்மயப்பட்டு ஆழ்வான் அருளி செய்கிறார். இந்த சுந்தரபாகுஸ்தவம் அந்த ஸ்தோத்திரத்தில் இவருடைய திருக்குமாரரான ஸ்ரீ பராசர பட்டர் அழகிய மணவாளனை பற்றி 2 ஸ்தவங்கள், அதாவது ஸ்ரீரங்கராஜ ஸ்தவம் பூர்வ சதகம் உத்தர சதகம் 232 ஸ்லோகங்கள் அருளி செய்திருக்கிறார். ஆழ்வான் அருளி செய்யும் பொழுது பிராட்டியை பற்றி ஸ்ரீஸ்தவம், அதிமானுஷஸ்தவம் பகவான் அவதார காலத்தில் பண்ணின அதிமானுஷமான செயல்களை விவரித்து, வைகுண்டஸ்தவம் ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் ஆச்சரியமான விஷயத்தை அனுபவிக்கும் விதமாக 101 ஸ்லோகங்கள் கொண்ட அந்த ஸ்தவத்தையும், தனக்கு ஆராத்தியமூர்த்தி இஷ்ட தெய்வமான தேவப்பெருமாள் ஸ்ரீ தேவாதிராஜனை பற்றி வரதராஜஸ்தவம் என்று 100 ஸ்லோகங்களும், சுந்தரபாகுஸ்தவம் தான் அந்த திருமாலிருஞ்சோலையில் பாஷ்யக்காரரை விட்டு பிரிந்து இருந்த சமயத்தில் அங்கு எழுந்தொருளி இருந்ததனால் அந்த எம்பெருமானை பற்றியதான சுந்தரபாகுஸ்தவம். இதில் அழகிய மணவாளனை பற்றி அங்கங்கு சில ஸ்லோகங்கள் மட்டுமே. இதை உணர்ந்து பராசர பட்டர் 2
சதகங்கள் அருளி செய்திருக்கிறார். அதில் உத்தர சதகத்தில் 51வது ஸ்லோகம், மத்தியே விரிஞ்ச கிரிஷம் பிரதமாவதாரஹ தத் சாம்யதகா ஸ்தகயிதும் தவ சேத் ஸ்வரூபம் கிந்தே பரத்வ பிஷுனைரிக ரங்கதாமன் சத்வ பிரவர்த்தன கிருபா பரிபாலனாத்யைஹி என்று. அதாவது இங்கும் பிரம்மா சிவன் இவர்களுக்கு இடையில் விஷ்ணு, இததான் உபனிஷத்தானது கூறியது அதர்வசிகா. அதை பற்றி தான் இந்த சர்ச்சை. அதற்கு பதில் கூறும் முகமாக சுவாமி ராமானுஜர் அதுவும் அவதாரமே என்று உதாரணமாக பல விஷயங்களை காட்டினார். அதை வைத்து கூறத்தாழ்வான், பராசர பட்டர் அதே விஷயத்தை ஸ்லோக ரூபமாக அந்தந்த எம்பெருமானை பற்றி அனுசந்திக்கும் பொழுது சாதிக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்துக்கான தாற்பயம், நான்முகனுக்கும் சிவனுக்கும் இடையில் தேவரீருடைய எல்லோராலும் எண்ணப்படுகின்ற முதல் அவதாரமான அந்த விஷ்ணு பிரம்மருத்ரர்களுக்கு சமமாக நானும் இருக்கிறேன் என்று ஒற்றுமையை காட்டுவது போல் இருக்கிறது. அதை காட்டும் பொழுது இது பகவானுடைய மிக உயர்ந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை மறைத்து கொள்வதற்காக மட்டுமே என்றால் அது நேராகாது. மகான் பிரபுர்வை புருஷகா சத்வஸ்யைவ பிரவர்த்தகா என்று சத்வகுண பிரவர்த்தகர், சாத்விகர்களால் ஆசிரயிக்கத்தக்கவர், மோட்சம் அருளுபவர் என்பன போன்ற வேத வாக்கியங்கள் எம்பெருமானே பரம்பொருள் என்பதை சூச்சனம் பண்ணுவதற்காகவே ஏற்பட்டன. கருணையால் யாவரையும் ரட்சிப்பது என்பது லீலையே என்பதாகும். அடுத்து சர்வாவதாரேஷு ஹரேர் ஜனனம் ஸ்வேச்சையைவது மனுஷ்ய தேகாபியுதயம் விகாய திவ்யேன தேகாபியுதயேன யுக்தா ந பூத சங்க சம்ஸ்தானோ தேகோ அஸ்ய பரமாத்மனஹா. அப்படி அதாவது இந்த பரமாத்மாவினுடைய திருமேனியானது பஞ்சபூதங்கள், 5 பூதங்கள், பிருத்திவி அப்பு தேஜஸ்வாயு ஆகாசம் என்பதான 5 பூதங்களினுடைய சேர்க்கையால் உண்டானது அன்று என்று மகாபாரதம் சாந்தி பர்வாவில் வரும் ஸ்லோகம் நமக்கு தெரிவிக்கின்றது. மேலும் ந தஸ்ய பிராகிருதா மூர்த்திகி மாம்ச மேதோஸ்தி சம்பவா, அதாவது மாம்சம், மேதசு, எலும்பு இவைகளால் உண்டான பிராகிருதமான சரீரமன்று எம்பெருமானது அப்படின்னு வராக புராணம் கூறுகிறது. மேலும் இச்சா கிரகீத அபிமதோரு தேகா என்றும், அதாவது தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எடுத்து கொள்ளப்பட்ட பக்தர்களுக்கு இஷ்டமான பெரிய திருமேனியை உடையவன் என்று தத்துவங்களை போதிப்பதற்காகவே ஏற்பட்ட ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பராசர பகவான் அருளி செய்கிறார். பகவானுடைய அவதாரமானது தன்னுடைய சங்கல்பத்தினால மட்டுமே ஏற்பட்டது, பிரத்தியாருடைய அனுகிரகத்தினால இல்லை என்று. மத்தியே விரிஞ்சி சிவயோர் விகிதாவதாரா கியாதோசி தத்துவமதயா என்று மற்றொரு ஸ்லோகத்திலும் சுவாமி தேசிகன் இதே விஷயத்தை தேவப்பெருமாளை அனுபவிக்கும் வரதராஜ பஞ்சாசத்தில் அருளி செய்கிறார். அடுத்து ஒரு விஷயம் சொல்லி இந்த உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். கொச்சித்
பரமம் ஸ்தானம் பரமபத சப்தேன பிரதிபாத்தியதே क्वचित् பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூபம் क्वचिத் பகவத் ஸ்வரூபம் அப்படி. அதாவது வேதத்தில் தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படின்னு ஒரு வாக்கியம். இதனுடைய கருத்தை விளக்கு முகமாக சுவாமி ராமானுஜர் அருளி செய்த விஷயம். மேலே எடுத்த ஸ்ருதி வாக்கியத்திற்கு விஷ்ணுவின் திவ்ய ஸ்தானத்தை சொல்லுகிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். தத் விஷ்ணோஹோ பரமம் பதம்ன்ற வாக்கியம் ஏகாந்தினகா சதா பிரம்மதாயினஹா, எப்பொழுதுமே பரமாத்மாவை தியானம் பண்ணுவதிலேயே தன்னுடைய மனசை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர்கள் என்று விஷ்ணு புராணம் வர்ணித்துள்ளது. ஆகையினா அதுக்கப்புறம் பரமபதம் என்ற சொல்லானது பரிசுத்தமான ஜீவாத்மஸ்வரூபத்தையும் சொல்ல வல்லது. இதற்கு மூலம் சர்க்கஸ்திதி அந்த காலேஷு த்ரிதைவம் சம்பிரவர்த்ததே குணப்பிரவருத்தியா பரமம் பதம் தஸ்யா குணம் மகத்து. அதாவது சிருஷ்டி ஸ்திதி பிரளய காலங்களில் ஜீவாத்மாக்களின் நடத்தையும் மூவகையாக இருக்கும். இவைகள் அற்றது ஜீவாத்மாவின் பரிசுத்த ஸ்வரூபம். இதை வைத்துக்கொண்டு இந்த பரமபதம் அப்படின்ற சொல்லானது பரிசுத்தமான ஜீவாத்ம ஸ்வரூபத்தையும் சொல்ல வல்லது என்று விஷ்ணு புராணம் கூறுகின்றது. மூன்றாவதாக இந்த பதம் ஒருவித தோஷமும் இல்லாத பகவத் ஸ்வரூபத்தையும் கூற வல்லது. இதற்கு சமஸ்தஹேய ரகிதம் விஷ்ணு வாக்கியம் பரமம் பதம் என்று பராசரர் அருளி செய்த வாக்கியத்தை உதாகரித்து காட்டுகிறார் வேதார்த்த சங்கிரகத்தில். சமஸ்தஹேய ரகிதம், விடவேண்டிய எந்த விதமான குணங்களும் இல்லாதவன், அப்படிப்பட்டவன் மகாவிஷ்ணு. அவனை கூறுவதாகவும் இந்த பரமபதம் என்கிற பதம் பொருள்படும் என்று. இவ்வாறு அடியேனுடைய புத்தி பலத்திற்கு எட்டிய வரையில் வேதார்த்த சங்கிரகம் எனும் கிரந்தத்தில் சுவாமி ராமானுஜர் அருளி செய்த சில விஷயங்களை எடுத்து கூறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பகவத் ராமானுஜ ஜெயந்தியை அனுசரித்து நடக்கும் உபன்யாசத்தில் ஏற்பட்டதற்கு அடியேன் கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் பெருமை முழுவதும் அடியேனுடைய திருத்தகப்பனாரையே சாரும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.